விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், தலைக்கு மேல கையை உயர்த்தி அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சத்தமா பாடணும். மலைகள் பர்வதங்கள் தலைக்கு மேல கையை தட்டி அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். ஓ எனக்காக தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். கை தட்டி மலைகள் விலகி, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கையை உயர்த்தி தட்டி அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. சகல மலரியந்தே கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். கையை உயர்த்தி வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என் வாழ்வில் என்றும், என் வாழ்வில் என்றும். வேற மாதிரி மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி, விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கையை உயர்த்தி அசைத்து சொல்லுங்க. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுங்க. யெகோவா நிசி எந்தன் ஜெயம். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்னோடு வழுவாமல் வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் என் வாழ்வில் என்றும், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், நல்ல கையை தட்டி மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மேல பார்த்து அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கன்னடால இருக்குதா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. நீங்க தான் சார் பாடணும். அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா ஷம்மா, ಯೆಹೋವ ಶಮ್ಮ ನನ್ನೊಡನೆ ಇರುವನು. ಯೆಹೋವ ನಿಸಿ ನನಗೆ ಜಯ ಪ್ರದನು. ಯೆಹೋವ ಶಮ್ಮ ನನ್ನೊಡನೆ வழுவாமல் என்னை என்று காப்பவர். ಕದಲಾದೆ ನನ್ನ ಎಂದು ಕಾಯುವ, ನನ್ನ ಕೈ ಬಿಡದ ದೇವರಾದವ. அப்படியா? ಕದಲಾದೆ ನನ್ನ ಎಂದು ಕಾಯುವ. Oh really? Come on Bangalore. மலைகள் விலகி போட்டார். ಬೆಟ್ಟಗಳು ಕದಲಿದರು, மலைகள் விலகி ಬೆಟ್ಟಗಳು ಸ್ಥಳಬಿಟ್ಟರು, ಬೆಟ್ಟಗಳು ಕದಲಿದರು. கையை உயர்த்தி தட்டி ನಿನ್ನ ಕೃಪೆಯು ನಿನ್ನ ಕೃಪೆಯು
ತುಂಬಾ ಹಾಡು ಬರೀತಾನೆ, நிறைய பாட்டு எழுதுறேன், ತುಂಬಾ ಹಾಡುಗಳು ಬರೀತಾನೆ, நிறைய டெஸ்கிரைப் பண்ற ஆண்டவர். ದೇವರ ಹತ್ರ ತುಂಬಾ ಕೇಳ್ತೇನೆ, இல்ல நிறைய அவரை டெஸ்கிரைப் பண்றேன், எக்ஸ்பிளைன் அவரை வர்ணிக்கிறேன், ತುಂಬಾ ಆತನನ್ನು ವರ್ಣಿಸ್ತೇನೆ. ஆனா among all of these ಆದರೆ ಇವೆಲ್ಲವುಗಳಿಗಿಂತ அவர் கிருபையை நினைச்சு பாடும்போது, ಆತನ ಕೃಪೆ ಕುರಿತು ಹಾಡುವಾಗ, சார் நான் சொல்றேன் as a song writer, ಸರ್ ಒಂದು ಹಾಡು ಬರಹಗಾರನಾಗಿ உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ನಡು ನೆತ್ತಿಂದ ಅಂಗಾಲ್ನವರೆಗೂ ஒவ்வொரு செல்லும் கொண்டாடும். ಪ್ರತಿ ಅವಯವಗಳು ಕೊಂಡಾಡ್ತವೆ. Because I know his grace is my breath. ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಕೃಪೆ ನನ್ನ ಉಸಿರು. சார் அவர் கிருபையில தான் சார் வாழ்றோம், அவர் கிருபையால தான் சாப்பிடுறோம், அவர் கிருபையால தான் நடக்கிறோம். ஜெபம் உபவாசம் அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா பிறந்ததுல இருந்து மேல போய் சேர்ற வரைக்கும் இந்த பூமியில உனக்கு உன்னை பாதுகாப்பதும், உன்னை அங்கீகரித்ததும், உன்னை ஏற்றுக்கொண்டதும், உன்னை உயர்த்துவதும், உன்னை மன்னித்ததும், உன்னை அரவணைத்ததும், உன்னை பயன்படுத்துவதும், உன்னை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினதும் ஒன்னே ஒண்ணுதான், கிருபை 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 மலைகள் விலகி போனாலும், நேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. கையை தட்டு. உங்களுக்கு ஒரு வீடு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, ನಿಮಗೊಂದು ಮನೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ நீங்க அங்கே இருப்பீங்க. ನೀವು ಅಲ್ಲೇ ಇರ್ತೀರಿ. சிலது பழசானா கூட ಕೆಲವೊಂದು ಹಳೆದಾದ್ರೂ ಕೂಡ ரெனோவேட் பண்ணிடுவீங்க. ಅದನ್ನ ಮತ್ತೆ ಪುನಃಸ್ಥಾಪಿಸ್ತೀರಿ. ரெனோவேஷன் என்னங்க? ಪುನಃಸ್ಥಾಪಿಸೋದಂದ್ರೆ பழச மாத்திட்டு ಹಳೆದನ್ನ ಹೋಗಲಾಡಿಸಿ புதுசு. ஏன்னா இந்த இடம் ரொம்ப ராசி. ಯಾಕಂದ್ರೆ ಈ ಸ್ಥಳ ತುಂಬಾ ರಾಶಿ. எங்க தாத்தா கொடுத்தது, ನಮ್ಮ ತಾತ ಕೊಟ್ಟಿದ್ದು, எங்க அப்பா கொடுத்தது, ನಮ್ಮ ಅಪ್ಪ ಕೊಟ್ಟಿದ್ದು, என் காதலி கொடுத்தது, ನಮ್ಮ ಪ್ರಿಯತಮೆ ಕೊಟ್ಟಿದ್ದು. இதுக்கு மட்டும் தான் பல்லு எங்க இருந்து வரும் தெரியல. என் காதலன் கொடுத்தது. காதலன்னா மனைவி கணவன், அதான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காது. பிரியமான இடத்தை நீங்க விட்டுட்டு போக மாட்டீங்க, அங்கே இருப்பீங்க. ಪ್ರಿಯವಾದ ಸ್ಥಳನ ಬಿಟ್ಟು ಹೋಗಲ್ಲ, ಅಲ್ಲೇ ಇರ್ತೀರಿ. ஆனா ரெனோவேட் பண்ணுவீங்க. ಆದ್ರೆ ಪುನಃಸ್ಥಾಪಿಸ್ತೀರಿ. ಅದ மாதிரிதான் ஆண்டவர் கப்பர்நகும் என்ன பண்ணுவாருன்னா, ಅದೇ ರೀತಿ ದೇವರು ಕಪೆರ್ನೌಮನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? விட்டுட்டு போக மாட்டாரு, ಬಿಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ, ரெனோவேட் பண்ணுவார், ಪುನಃಸ್ಥಾಪಿಸ್ತಾರೆ. ஒரே ஒரு அற்புதம் சொல்றேன். ಒಂದೇ ಒಂದು ಅದ್ಭುತ ಹೇಳ್ತಾನೆ. ஒரு வீட்ல ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ கப்பர்நகும்ல வச்சு ಕಪೆರ್ನೌಮಲ್ಲಿ ಇಟ್ಟು இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ಯೇಸು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. முதல்ல இருந்து கேட்டவங்களுக்கு நான் கப்பர்நகும் எதுக்கு பேசுறேன்னு புரியும். ಮೊದಲಿಂದ ಕೇಳಿದವರು ಕಪೆರ್ನೌಮ್ ಅಂದ್ರೆ இயேசு பிரசங்கம் பண்ணும்போது, ಯೇಸು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ பயங்கர கூட்டம், ಭಯಂಕರ ಗುಂಪು, டக்கு டக்குன்னு மேல ஓட்ல சத்தம் கேக்குது, குடு 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 குடுன்னு சத்தம். ಕೂಡಲೇ ಒಂದೇ ಶಬ್ದ ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆ. மேல பார்த்தா டக்குன்னு ஒரு குரூப் ரூஃப பிரிக்கிறாங்க. ಮೇಲಿಂದ ನೋಡಿದ್ರೆ ಒಂದು ಗುಂಪು ಮೇಲ್ಛಾವಣಿ ತೆಗಿತಿದ್ದಾರೆ. பிரிடா பழைய ரூஃப பிரிடான்றாய். ಹಳೆ ಮೇಲ್ಛಾವಣಿ ತೆಗಿರಿ. பிரிச்சிட்டு ஒரு திமிர்வாதக்காரனை கீழ இறக்குறாங்க. ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗಿನ ಒಳಗಿಳಿಸ್ತಿದ್ದಾರೆ, அவரை சுகமாக்குறாரு, ಗುಣ ಮಾಡ್ತಾರೆ. நான் இந்த அற்புதத்தை நிறைய தடவை வாசிச்சிருக்கேன், ಈ ಅದ್ಭುತ ತುಂಬಾ ಬಾರಿ ಓದಿದೆ, பிரசங்கமும் கேட்டிருக்கேன், ಪ್ರಸಂಗನೂ ಕೇಳಿದ್ದೇನೆ. ஆனா எதை யோசிச்சேன், ಯಾವ್ದನ್ನ ಯೋಚಿಸಿದೆ? ஏன்டா அந்த வீட்டுக்காரனுக்கு ஓடு போயிருச்சே, ಮನೆಯವರಿಗೆ ಮೇಲ್ಛಾವಣಿ ಹೋಯ್ತಲ್ಲ. the owner of the house lost the roof of the house. ಮನೆ ಓನರ್ ಮೇಲ್ಛಾವಣಿ ಕಳ್ಕೊಂಡ್ರು. ஆமாவா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ವಾ? உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, ಕೂಡಲೇ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, தம்பி ತಮ್ಮ, மத்த இடத்துல எல்லாம் மிரக்கல் மட்டும் தான் நடந்துச்சு, ಇತರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾತ್ರ ஆனா ನಡೀತು. இந்த வீட்ல மட்டும் தான் ரூஃப் சேஞ்ச் நடந்துச்சு. ಆದ್ರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಮೇಲ್ಛಾವಣಿ ಬದಲಾವಣೆ ನಡೀತು. பழைய ரூஃப் போயிருச்சு, ಹಳೆ ಮೇಲ್ಛಾವಣಿ ಹೋಯ್ತು, புது ரூஃப், ಹೊಸ ಮೇಲ್ಛಾವಣಿ. இயேசு வந்தாலே ಯೇಸು ಬಂದ್ರು புது ரூஃப் வரும், ಹೊಸ ಮೇಲ್ಛಾವಣಿ ಬರುತ್ತೆ. வியாதி என்கிற ரூஃப் இன்னைக்கு ராத்திரி மாறுது, ರೋಗ ಎಂಬ ಮೇಲ್ಛಾವಣಿ ಹೋಗ್ತದೆ. பலவீனம் என்கிற ரூஃப் இன்னைக்கு ராத்திரி மாறுது, ಬಲಹೀನತೆ ರೂಫ್ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದೆ. தோல்வி என்கிற ரூஃப் இன்னைக்கு ராத்திரி மாறுது, ರೂಫ್ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದೆ. உடைந்து போகுதல் என்கிற ரூஃப் இன்னைக்கு ராத்திரி மாறுது, ಮುರಿಯಲ್ಪಟ್ಟ ರೂಫ್ ಇವತ್ತು சோர்வு என்கிற ரூஃப் இன்னைக்கு ராத்திரி மாறுது, ಸಾರವಂತ ರೂಫ್ ಬದಲಾಗಲಿಕ್ಕಿದೆ. தரித்திரம் என்கிற ரூஃப் மாறுது, ದರಿದ್ರ ಎಂಬಂತ ರೂಫ್ ಬದಲಾಗ್ತದೆ. இன்று முதல் ಇಂದಿನಿಂದ பெங்களூர் AFT மேல ಬೆಂಗಳೂರು AFT ಮೇಲೆ சூப்பர் நேச்சுரல் என்கிற ரூஃப் வரும். ಓ ಸೂಪರ್ ನ್ಯಾಚುರಲ್ ಎಂಬ ರೂಫ್ ಬರಲಿಕ್ಕಿದೆ. ಆಮೆನ್. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள்
sadness. இயேசுவுக்கு இந்த சேடா இருந்தாலே பிடிக்காது. ಯೇಸುವಿಗೆ ಬೇಸರವಾಗಿದ್ರೇನೆ ಇಷ್ಟ. சிரிச்சுக்கிட்டே ನಗ್ತಾನೆ. நிறைய தேவை இருக்கு, ತುಂಬಾ ಬೇಡಿಕೆ ಇದೆ, மாற்றம் வேணும். ஆனால் இங்க வரும்போது சிரிச்சுக்கினே வரணும். ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ನಗ್ತಾನೆ ಬರ್ಬೇಕು. அதே தெரியுமா காமிக்குது, ಏನ್ ತೋರಿಸ್ತಾರೆ? இவரால அதை மாற்ற முடியும்னு ಈತನಿಂದ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯ. எனக்கு இன்னைக்கு இந்த சர்வீஸ்க்கு வரதுக்கு முன்னால எனக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை பேசினார். I'm going to fill the church with joy. Amen. Amen. ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಾ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. சந்தோஷமா இருங்கள், ಸಂತೋಷವಾಗಿರಿ, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಸಂತೋಷವಾಗಿರಿ ಅಂತ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾನೆ. நீங்கள் சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன். ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರೋದೇ ನಿಮ್ಮ ಬಲ. நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, சேடா இருந்தீங்கன்னா, பிரச்சனையை பார்த்து நீங்க பயந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா பிரச்சனையை விட பெரிய ரட்சகர் எங்களுக்கு கூட இருக்கிறார். I won. இப்ப எல்லாரும் சந்தோஷ முகத்தோட சொல்லுங்க. Come on. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சிரிச்சுக்கிட்டே மலைகள் விலகி போனாலும், எல்லாரும் சிரிக்கும். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கையை தட்டி சொல்லு. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. சபமலரியாஞ்சலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. எங்கள் வாழ்வில் என்னை விட்டு விலகாத, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை எப்போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், பாடணும். என்னை ஒருபோதும் கைவிடாத கையை உயர்த்தி, எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் மாறாதவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் போதுமானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கையை தட்டி தட்டி மலைகள் அவர் கிருபை. அவர் இரக்கம். மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை மாறாதது, ತನ್ನ ಕೃಪೆ ಮಾರ್ಪಡದು, அவருடைய இரக்கம் மாறாதது. ಕರುಣೆ ಮೊದಲಾಗದು. When God says something, it is true and it is the truth. ದೇವರು ಹೇಳೋದಾದ್ರೆ ಅದು ಸತ್ಯ, ಸತ್ಯವೇ. என் கோபம் மாறாததுன்னு அவர் சொல்லவே ನನ್ನ இல்லையே. ಕೋಪ ಬದಲಾಗೋದಂತ ಹೇಳಿಲ್ಲ, என்னுடைய மனஸ்தாபம் மாறாததுன்னு அவர் சொல்லவே ನನ್ನ இல்லையே. ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಬದಲಾಗೋದಂತ ಹೇಳಿಲ್ಲ. அச்சு சத்தியம் பண்ணி சொன்னார், என் கிருபை ಪ್ರಮಾಣ ಮಾಡಿ ಹೇಳಿದ ನನ್ನ உன்னை விட்டு ಕೃಪೆ விலகுவதில்லை, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟಾಗಲುವುದಿಲ್ಲ. என்னுடைய இரக்கம் ನನ್ನ ಕರುಣೆ 1000 தலைமுறைகளுக்கு கிடைக்கும். 1000 ತಲೆಮಾರುಗಳಿಗೆ ದೊರೆಯುತ್ತದೆ. 1000 தலைமுறைனா 1000 ஜெனரேஷன் கிடையாது, அன்லிமிட்டெட் அர்த்தம். 1000 ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನ್ಲಿಮಿಟೆಡ್ ಎಂಬುದಾಗಿ. பக்கத்துல சொல்லுங்க, கப்பர்நகூமே. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರು ಕಪರ್ನೌಮೆ, கப்பர்நகூமே, ಕಪರ್ನಹೂಮೆ, நீ மறக்கப்படல. ನೀನು ಮರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. உன்னை ஜனங்கள் மறந்திருந்தாலும், ಜನರು ಮರೆತಿದ್ದರು. தம்பி ஒரு கார்டு ஏத்திக்கோ, சி ஷார்ப்ல டி கூட கொண்டு போயிருங்க. ஆமா, பக்கத்துல சொல்லுங்க, உன்னை ஜனங்கள் மறந்திருந்தாலும் ಜನರು ಮರೆತಿದ್ದರು, அவர் மறக்கல. நீங்க பக்கத்துல சொல்லல, பக்கத்துல சொல்லுங்க, அவர் மறக்கல, அவர் மறக்கல. சொல்லுங்க, சிலர் உங்களை ಕೆಲವರು கண்டுகொள்ளாம இருப்பாங்க. ಕಂಡುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சொல்லுங்க, வேணும்னு பர்பஸ்ஃபுல்லி உங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனா இவர் உங்களை கடந்து போகிற தேவன் அல்ல, அநேகத்தை கடந்து உங்களிடத்தில் வருகிற தேவன். கையை Hallelujah. ஒரு நிமிஷம். இப்ப நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு தெரியல. ஒன் மோர் டைம் ரிப்பீட். நல்ல பஞ்ச் டயலாக். என்ன? அவர் உங்களை கடந்து போகிற தேவன் அல்ல, அநேகரையும் அநேகத்தையும் கடந்து உங்களிடத்தில் வருகிற தேவன். சார், எத்தனை குவாலிஃபைட தாண்டி உங்களை என்னையும் தேடி வந்தார். தட்டுகைய எத்தனை நல்லவர்களை பைபாஸ் பண்ணிட்டு ஒண்ணுக்கும் உதவாத உங்களை என்னையும் தேடி. Amen. விசில் வேற மாதிரி அடிச்சிடலாமா? ராகாஷி பிரேக்கேட்டே. எத்தனை அழகானவர்களை, எத்தனை அறிவுள்ளவர்களை, எத்தனை ஞானிகளை, எத்தனை விஞ்ஞானிகளை, எத்தனை மருத்துவர்களை, எத்தனை எத்தனை கோடீஸ்வரர்களை, எத்தனை உத்தமர்களை
அவர் கடந்து ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லப்பட்ட உங்களையும் என்னையும் தேடி வந்து வசனம் சொல்லுகிறது கப்பர்நகூம் அவருக்கு சொந்த பட்டணமானது. ಕಪೆರ್ನೌಮ್ ತನ್ನ ಸ್ವಂತ ಪಟ್ಟಣವಾಯಿತು. 2022 ನೀ ಗಾಡ್ಸ್ ಪ್ರಾಪರ್ಟಿ. 2022 ನೀವು ದೇವರ ಸ್ವಾಸ್ತ್ಯ. You are God's property. ನೀವು ದೇವರ ಸ್ವಾಸ್ತ್ಯ. Hey, let me tell you, Corona cannot steal your health. Death cannot steal your joy. The devil cannot steal your blessings. You belong to him and you are his property. We belong to him. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ನಾನು ಆತನಿಗೆ ಸ್ವಂತವಾದವನು, ಆತನ ಸ್ವಾಸ್ತ್ಯ. இவ்வளவு நேரம் நான் கத்தி சொல்ல காரணமே ಇಷ್ಟೊತ್ತು ಕಿರ್ಚಿ ಹೇಳಲಿ ಕಾರಣ 10 நிமிஷம் இங்க இருக்கிற எல்லாரும் ನಂತರದ 10 ನಿಮಿಷ ಎಲ್ಲರೂ அவருடைய கிருபையை எண்ணி ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಎಣಿಸಿ அவரை கொண்டாடಬಹುದು. ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. I'm going to see, the pastor is going to see, all of us are going to see how many of you are really expressing the joy. எத்தனை பேர் உண்மையா உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறீங்க நான் மேல வந்து பாக்குறேன். ನಿಜವಾಗ್ಲೂ ನಿಮ್ಮ ಸಂತೋಷ ಯಾವ ರೀತಿ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸ್ತೀರಾ ಅಂತ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ. உம்முன்னு இருக்கிறவன் உம்முன்னு இருக்கட்டும், கம்முன்னு இருக்கிறவன் கம்முன்னே கிடக்கட்டும், பிரச்சனையே இல்ல. பாடாதவங்கள பாட வைக்கிறதுக்கு நான் இங்க வரல. ஆடதவரನ್ನ ஆடிಸಲಿಕ್ಕೆ ನಾನು ಬರಲಿಲ್ಲ. சிலர் ஹார்ட்ல இருந்து அவரை நேசிக்கிற பாடகர்களா இருக்கீங்கல்ல, ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವವರಿದ್ದೀರಲ್ಲ, உங்க கூட சேர்ந்து பாட தான் வந்திருக்கிறேன். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಸೇರಿ ಆಡಲು ಎಂದು ಬಂದಿರೋದು. Can we? என்னை விட்டு விலகாத, என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித அர்ரா கொட்டை, என்னை விட்டு ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித, கையை உயர்த்தி எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், பாடுற சத்தம் கேட்கணும், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். Come on church. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் டான்ஸ் ஆடுங்க. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சூப்பரா சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் 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 விலகி போனா பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் you dance, you celebrate. மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. சொல்லி வரலாம். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சீதவிலே யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்னோடு கையை இருப்பவர். உயர்த்தி என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்க்கையில் என் வாழ்வில் என்று போதுமானவர். அலைகள் விலகி அலைகள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் அவர் இரக்கம் மாறாது எந்த அவர் கிருபை, வாழ்விலே. tempo, hey. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ரெண்டு கையை நல்லா தட்டி சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் அவர் இரக்கம் மாறாததே, மாறாது மாறாததே, மாறாது. மாறாததே. Lift your hands in the presence of God. ದೇವರ ಪ್ರಸನ್ನದಲ್ಲಿ ಕರಗಳನ್ನೆತ್ತಿರಿ. Shara brarte brarta lagado ಕಂದರ hardamana shiba bortelere o rabani ri andalere kotoro. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பேரை கூட சொல்லல சார். By the way of the scene சொல்லிட்டு போயிட்டார். ಪ್ರವಾದಿ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿಲ್ಲ, ಸಮುದ್ರದ ಹಾದಿ. கையை உயர்த்தி கையை உயர்த்தி. ಕರಗಳನ್ನೆಚ್ಚಿ. சிலர் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல தீர்க்க தரிசனம் கூட சொல்லாம இருக்கலாம். ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಪ್ರವಾದನೆ ಕೂಡ ಹೇಳದೆ ಹೋಗಿರಬಹುದು. ஆனால் அநேகரை கடந்து, ಹಲವರನ್ನು ದಾಟಿ, அநேகத்தை கடந்து ಹಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ದಾಟಿ உங்களிடத்துல ನಿಮ್ಮ ಬಲಿಗೆ
ஏற்ற நேரத்துல ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ அவரால் வந்து சேர முடியும். ಆತನಿಂದ ಬಂದು ಸೇರಲು ಸಾಧ್ಯ. அதுல மாற்றமே, ಅದರಲ್ಲಿ ಬದಲಾವಣೆನೇ ಇಲ್ಲ. அதுல மாற்றமே இல்ல. ಅದರಲ್ಲಿ ಬದಲಾವಣೆನೇ அதுல மாற்றமே இல்ல. ಅದರಲ್ಲಿ ಬದಲಾವಣೆನೇ ಇಲ್ಲ. எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லை என்று சொல்றவன் ಹೇಳಿದ್ದನ್ನು ನೆರವೇರಿಸುವವನು கையை உயர்த்தி, ಕರಗಳನ್ನೆತ್ತಿ, கையை உயர்த்தி, ಕರಗಳನ್ನೆತ್ತಿ. என்ன ஒரு நிமிஷம் பார்த்துட்டே கை உயர்த்துங்களேன். ನೋಡ್ತಾನೆ சார், அவ்வளோ பெரிய ஆண்டவர், ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು, அவ்வளோ பெரிய தேவன், ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ஒரு சின்ன லைனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಾಲನ್ನು ಫುಲ್ಫಿಲ್ ಮಾಡ್ತಾರೆ. ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, அது சின்ன லைன் கிடையாது இல்ல. ಅದನ್ನ ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ, ಚಿಕ್ಕ ಲೈನ್ ಇಲ್ವಲ್ಲ. உங்க வாக்குத்தத்தத்துல ஒரு சின்ன இன் பிட்வீன் சொல்லுவாங்கல்ல, பிட்வீன் த லைன்ஸ், அதை நிறைவேற்ற கூட இன்னைக்கு ராத்திரி அவர் இறங்கி வருவார் சார். ಅದರಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಸ್ಥಳವಾಗಿದ್ರು ನೆರವೇರಿಸಲು ಅದನ್ನು ಬರ್ತಾರೆ. இங்க இருக்கிற சகோதரியே, சகோதரனே, அன்பு அண்ணன், அக்கா, பாஸ்டர்ஸ், இவாஞ்சலிஸ்ட், ரிமெம்பர், அவர் உங்களுக்கு சொன்னதை அந்த வாக்குத்தத்தத்துல ஒரு சின்ன வரி கூட மாறாமல் அனைத்தையும் செய்து முடிப்பதற்கு அவரால் முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் நல்ல கைகளை தட்டுத்தான்